சொன்னால் ஏதோ கட்ட வீடை பற்றி மாத்திரம் நினைச்சிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் இந்த மாமிச கூடாரத்தை விட்டு எடுபடுகிற சமயம் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சரீரமும் ஒரு கூடாரம் தான். நீ கட்டிய வீடும் ஒரு கூடாரம் தான். இந்த ஜெப ஆலயமும் ஒரு கூடாரம் தான். நீ தேவனுடைய பிள்ளை அல்லவா? யாராவது மந்திரவாதம் செஞ்சா ஒரே தலை சுத்து பாஸ்டர், பக்கத்து வீட்டுக்கார மந்திரவாதம், கூட்டத்துக்கு வரணும்னு நினைப்பேன், வராப்புல ஒரே வயத்து கிறக்கம், என்னன்னே தெரியல, வரணும்னு நினைப்பேன். உனக்கு ஒரு மன பிராந்தி. அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர்களோடு இருப்பவரை பார்க்கலும் முன்னோடு இருக்கிறவர் பெரியவர். யாரு மந்திரம் செஞ்சா உனக்கு என்ன? யாரு சூரியம் பண்ணா உனக்கு என்ன? விட்டா என்ன? இந்த டிவி நம்ம எடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, வீடியோ எடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் நிக்கிறதுக்காக நாங்க ஒரு மேடை செஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அங்க 3-4 பிள்ளைங்க படுத்திருக்கு பாத்தீங்களா, திரும்பி பார்க்காதீங்க. அந்த அந்த மேடை அண்ட கீழே வரைக்கும் எத்தனை மந்திரவாதம், எத்தனை செந்தூரம், எத்தனை எலுமிச்சம்பழம் காணிக்கப்பட்டு கீழே வரைக்கும் எத்தனை இருந்து தெரியுமா? ஆனா இதுவரைக்கும் நம்ம ஒண்ணுமே சேதப்படுத்தல. எலுமிச்சம்பழம் இருந்ததை எடுத்து கொண்டு வா, நல்ல சக்கரை போட்டு ஒரு ஜூஸ போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி குடிச்சு சந்தோஷப்பட்டிருக்கோம். நம்ம கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. அதனால நீ தேவனுடைய பிள்ளை. அவரோ தன்னுடைய சிறகுக்குள் உன்னை வைத்திருக்கிறார். உன் சரீரமாகிய கூடாரத்தை மந்திரம் தொடாது, சத்துரு தொடமாட்டார், பிசாசு தொட முடியாது. உனக்கு ஒரு மன பிராந்தி. அல்லேலூயா. அதை எரிஞ்சிரு. யாரும் உன்னை ஜெயிக்க முடியாது. அவருடைய சிறகுக்குள் நீ பராமரிக்கப்படுகிறாய். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் அனைவரையும் அவருடைய சிறகுக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க.